அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம வாழைப்பழ இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கோங்க. 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை கத்தி வச்சு நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி இதை ஒரு 5 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் போட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆவி அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம வாழைப்பழத்தை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதை நீங்கள் சூடோடு இந்த மாதிரி அடியில் விட்டீங்க அப்படின்னா வாழைப்பழம் வந்து ஸ்மூத்தாக வெளியே வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா வாழைப்பழத்தையும் எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காயில் உள்ள இந்த சீடு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட 1 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கையை வச்சு கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக வெதுவெதுப்பான வெந்நீர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது நல்லா இடியாப்ப மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம இடியாப்பம் புளியறதை எடுத்துக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து கையில் இந்த மாதிரி உருட்டி நம்ம இடியாப்பம் புளியறதுக்குள்ளே வச்சுருங்க. மிச்ச மாவை ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. அடுத்து ஒரு வாழை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக திருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருந்த மாவை இது மேலே நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. நம்ம நார்மலாக இப்போ இடியாப்பத்துக்கு பிழிகிற மாதிரி பாருங்கள், ரொம்பவே அழகாக பிழிய வரும். இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு 2-3 பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. நம்ம இட்லி தட்டுக்கு மேலே நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க இடியாப்பத்தை எடுத்து மேலே வச்சுருங்க. இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா ஆவி வந்துடுச்சு. இடியாப்பமும் நல்லா வெந்திருக்கு. கையில் லைட்டாக தண்ணியை தொட்டு நீங்கள் இதை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து ஒட்டாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இடியாப்பத்தை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பரான வாழைப்பழம் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் பூ மட்டும் தூவி விட்டுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் உண்மையிலே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.